தேவ வார்த்தையில் இந்த நாட்களில் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை குறித்து கூட அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தேயுவுக்கு எச்சரிக்கையாக எழுதுகின்றார். கடைசி நாட்களில் மனிதர் எப்படி இருப்பான், எப்படி நடப்பான் என்று 2 தீமோத்தேயு 3 வசனத்திலிருந்து 5 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை கொண்டு அவருடைய ஆவிக்குரிய மகனை எச்சரிக்கின்றார். வாசிங்களேன். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருபாப்பும் உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. எவ்வளோ வார்த்தைகளை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய குமாரன் தீமோத்தேயுக்கு எச்சரிக்கை தருகின்றார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டாலும் இன்றைக்கு அந்த வார்த்தைகளுடைய நிறைவேறுதலை இன்றைக்கு நம்மளுடைய தலைமுறையிலும் நம்மளுடைய உலகத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம்.